ஹாய் நியர் அண்ட் டியர்ஸ், வெல்கம் பேக் டு ஒன்ஸ் மோர். இன்னைக்கு நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு ஒரு சின்ன டிஷ் பண்ண போகிறோம். முதல் நாள் நைட்டு மீந்த சாப்பாடை எடுத்துக்கோங்க. சாதத்துக்கு எவ்வளோ புளி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி கரைச்சிக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க சாதத்துக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு கரைச்சி அந்த தண்ணியிலேயே இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் 2யும் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலை இந்த சாதத்தில் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் இந்த புளி கரைசல், உப்பு, மஞ்சத்தூள் படணும். அப்போ தான் சாதம் செய்யும்போது டேஸ்ட்டு ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். சாதத்தை நல்லா கலந்து ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த மஞ்சத்தூளோட கலர்லாம் நல்லா ஊறி புளியெல்லாம் நல்லா சாதம் உள்ளே இழுத்து ரைஸ் ஊறி இருக்கும். இப்போ இந்த ரைஸை நம்ம தாளிக்கலாம். இதுக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு 1 டீஸ்பூன் கடுகும், ஒரு காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி போட்டுட்டு, இது செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த காஞ்ச மிளகாவோட கலர் மாறின உடனே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் 2ம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கின உடனே இதில் நம்ம கலந்து வச்சிருந்த சாதத்தை சேர்த்து நல்லா கிளறி விடணும். சாதத்தோட இந்த பருப்புங்க எல்லாம் நல்லா சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி கிளறி கொடுத்துட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இந்த டிஷ்ஷை நைட்டே கலந்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிடுறதால காலையில் எழுந்திரிச்சு வெறும் தாளிக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும். இதுக்கு நம்ம தனியாக எதுவும் கட் பண்ணவோ ரெடி பண்ணவோ வேண்டியதில்லை. 2 நிமிஷத்தில் புளி சாதம், வறுத்த புளி சாதம் ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அவ்வளோ இருக்குங்க. நம்ம சாதத்தை வேஸ்ட் பண்ணாமலும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒன்ஸ் மோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.